அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 20 தடவை அதிகமான தாக்குதல் நடக்கும். தடுக்கணும்னு நினைச்சீங்க, ஆயில் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல, இப்ப தாக்குதல் நடக்கிறத விட 20 மடங்கு அதிகமா அடி விழுகும். அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் அமெரிக்காவோட அதிபர் மிரட்டல் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஈஸியா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் டார்கெட்ஸ். அதெல்லாம் திரும்பவும் அதை செய்யறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிளா மாறிடும். ஈரான் பார்த்துக்கோங்க, ஒரு நேஷனாவே இருக்காது அப்படிங்கிற பயங்கரமான மிரட்டல் ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா அப்படியே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ வாய் வழியா புகையா வருது, அது டைப்பிங்ல லெட்டர்ஸா வருது அப்படிங்கிறது போல. ஸோ ஹெவியான மிரட்டல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட பிளாக்கேடு மிக பெருமளவில் பெயினை கொடுக்குது அமெரிக்காக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. 20 மடங்கு தாக்குதல் அதிகரிப்போம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் அதிகப்படியான பாம்பர் ரக விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஃபேர்ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக், சிச்சி ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோட ஆபரேஷன்ங்கிறது ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது போல ஈரான் சொல்றாங்க. யாரு அப்படி வேணுமோ அவங்க அந்த டைட்டில் வச்சுக்கலாம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரியா எபிக் மிஸ்டேக்கா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, ஈரான் அட்டாக் பண்றதுக்காக இது போல கொண்டு வந்து வச்சிருக்கலாம். 3 B-52H பாம்பர் ரக விமானம், 8 B-1B லான்சர் ரக பாம்பர் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த டைம்ல வேணாலும், ஏன்னா டேங்கர் விமானங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா லைன்லயே போக வரவும் இருக்கு மிடில் ஈஸ்டுக்கு யூரோப்புக்கும். ஸோ இந்த பாம்பர் ரக விமானங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல இருந்து தொடர்ந்து ஈரானை தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பகுதிகளில் இருந்து ஸ்டேஜா வந்து யூஸ் பண்ணி வந்து தாக்கிட்டு போவாங்க. கான்ஸ்டன்டா ஹெவியா அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஸோ ஈரான் ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை விடலைன்னா பாம்பர் ரக விமானங்கள் அதிகப்படியான குண்டுகளை போடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. நீங்க ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, ட்ரோன்கள் அதிகமா பயன்படுத்தினாங்கன்னா ஈரானுக்கு சிக்கல் தானே அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா ட்ரோனை விட இது போல குண்டுகள் போடுறதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா ஈரான் எல்லாமே பங்கர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. ட்ரோன்கள் அப்படிங்கிறது சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிறது தான் தாக்கும். ஸோ இது போல பாம்பர் ரக விமானங்கள் யூஸ் பண்ணாதான் அண்டர் கிரவுண்ட்ல போய் பங்கர் பஸ்டர் பாம்ஸை வந்து அதிகமாக போட முடியும். அது மட்டும் இல்லாமல் டம் பாம்ஸ் அப்படிங்கும்போது அதிகமாக டம் பாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பங்கர் பஸ்டரும் அதிக அளவில் அமெரிக்கா கிட்ட கிடையாது, ஸ்டாக் பிரைஸ் கிடையாது. ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வேற போயிட்டு இருக்கு. இதுலயும் அதிகமாக தீத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடைக்காது. பேச்சுவார்த்தையில ரஷ்யா என்ன சொல்றாங்களோ சரின்னு சொல்றது கூட இல்லை, கம்முன்னு வெளியே போயிட வேண்டியதான். எப்படி ஈரோ பேச்சுவார்த்தையிலே இல்லையோ அது போல நாளை பின்ன ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேசுறாங்க அப்படின்னா அதுல அமெரிக்காவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லை, இது போல ஹெவியா ப்ரெஷர் போடலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரன் அவர்கள் நியூக்ளியர் பவர் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா, விமானம் தாங்கிய போர் கப்பல், ஸோ அதுக்கு வந்திருக்கிறாரு, நேராக விசிட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் மெடிட்ரேனியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ்ல ஈடுபடுவாங்க. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக்கேட உடைக்கிறதுக்கு பிரான்ஸ் தரப்பு வந்து உதவுவாங்க. பிரான்ஸ் அதுக்கான வேலைகளை இறங்குவாங்க அப்படிங்கிற பிரான்ஸோட அதிபர் சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நடக்க போகுது, அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்கா அது போச்சுன்னா ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடும். அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால அளவெடுத்து மாதிரி இருக்கக்கூடிய பிரான்ஸை கூட்டு வந்து உள்ள விடலாம். அவங்களோட போர்க்கப்பலை விட்டு பார்க்கல, எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ அவங்க இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, தைரியம் இருந்தால் உள்ள ஹார்மோஸ்குள்ளவா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஏன்னா 800 நாட்டிக்கல் மேல் தொலைவில் தான் அமெரிக்கா நிற்கிறாங்க. ஆர்மடா சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா 800 மேல் தொலைவில் தான் இருக்காங்க. ஈரானோட மிசைலோட ரேஞ்சுக்கு வெளியே நின்றுக்கலாம்ப்பா, சேஃப்டியாக நின்றுக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ உள்ள போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்காக பிரான்ஸ் வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை பிரான்ஸோட ஆயுதம் த பெஸ்ட், த சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலையை செஞ்சு ஈரானோட நேவல் பிளாக்கேட உடச்சிருவாங்களா, என்ன நடக்க போகுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்பேற்பட்ட ராணுவம் தான் பிரான்ஸும். டஃப்பான ஃபைட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறது. ஸோ எப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் தரப்பு பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அது அவரை கூப்பிட்டு மேற்கு மீடியாக்கள் தான் பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க, சார் இவங்ககிட்டலாம் பேசுறதே வேஸ்டிங் சார், அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம், அவங்ககிட்ட எதுக்கு போய் பேசிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களாம் மதிச்சு பேசாதீங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி நெகோசியேஷன் அப்படிங்கிற திருப்பி கேட்டுக்கிறாங்க. எத்தனை தடவை தான் இதுவே கேட்பாங்க அப்படிங்கிற தெரியல. அதுக்கு அவரும் திருப்பி கொஞ்சம் கூட சலிச்சுக்காம பதில் சொல்றாரு பாருங்களேன். பரவாயில்ல, அதுக்கு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அவரோட அந்த பெருந்தன்மையை பாராட்டணும். ஏன் அப்படின்னா
நான் நினைக்கிறேங்க இந்த நெகோசியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ரெஸ்யூம் பண்ணுறது டைலாக் பேசுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் தாங்க. ஏன்னா அது எங்களுக்கு பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான ஒரு உணர்வு கொடுத்துருச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு அமெரிக்கா கூட டிப்ளமசி பேசுறது அப்படிங்கிறது போல. ஏன்னா 3 ரவுண்டாக நெகோசியேட் பண்ணோம். நீங்களே பார்த்தீங்க, டைட்டிலில் நீங்களே தானே வச்சிங்க. அமெரிக்கா டீமோட நெகோசியேட் பண்ணது நல்லா இருந்தது, நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறையா ப்ராக்ரஸ் அச்சீவ் ஆயிருக்குது அப்படிங்கிறது போல எல்லாம் பேசினாங்க, பிரிக் ப்ராக்ரஸ்ன்னு. ஆனாலும் எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அச்சீவ் பண்ணாங்க அவங்க கோல்ஸ் அப்படிங்கிறது தெரில, நான் அவங்க தோத்துட்டாங்க. அதுதான் சொல்றேன், எந்த மேட்டரா இருந்தாலும் சரி, இன்னும் 2-3 நாளா கப்பல் ஆஃப் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிமை சேஞ்ச் பண்ணுறேன்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாது. அவங்களுக்கு வந்து ரேப்பிடாக கிளியர் விக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க சொல்ற மாதிரி 2 நாள் 3 நாள்ல ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சானா முடியல, அவங்களுக்கான கிளியர் விக்ட்ரி கிடைக்கல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா பிளான் ஏங்கிறது ஃபெயிலியர். இப்போ அவங்க அதர் பிளான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நான் எழுதி தரேன், அதுவும் ஃபெயிலியராக தான் ஆகும். அவங்க வந்து ரியலிஸ்டிக்கான எண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்க கிடையாது, அவங்க மைண்ட்லேயே அது இல்லை. ஏன்னா சாஹோஸ் அவங்க பேசுறது எல்லாமே, அவங்க சொல்றது எல்லாமே சாஹோஸ், அழிவுகள், பேரழிவுகள், அழிச்சிருவேன், அதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற பேசிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க பிளைண்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அடிக்கலாமா அங்க அடிக்கலாமான்ட்டு இல்லாமல் பிளைண்டா வந்து எல்லா பகுதியும் குண்டுகள் போடலான்ற போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களோட ரெசிடென்சியல் ஏரியாஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, இந்த பகுதிகள் எல்லா பகுதியிலையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட விலை, அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஆயில் விலையோட உயர்வு தான். அதை நம்ம உலகம் எங்கும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் கோல்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ரீசனபிளான கோல்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்படியே இல்லைனா அது ஃபெயில்டு தான். அவங்களோட கோல் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு தோத்துட்டாங்க. பிகினிங்கில் இருக்கிறதும் சரி, இப்போ 10 நாள் ஆச்சு, இப்போவும் சரி, அவங்களுக்கு இப்போ ஒரு எய்மே இல்லை. எய்ம்லெஸ்ஸாக பிளைண்டாக குருட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டுருக்குறாங்க. சும்மா அங்கிருந்து வந்து குண்டை எங்கேயா 2 பக்கம் போட்டு போவோம் அப்படிங்கிற, எப்படி டிசிசி எம்ப்ளாயி பார்க்குறவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதோட பிடிச்சிட்டு போகிறாங்க உக்ரைனில். ஸோ அதே போல் இவங்களுக்கு டார்கெட் 10 விமானங்கள் டேக் ஆஃப் பண்ணுறோம், 30 இடங்களை குண்டை போடுறோம், ரிட்டர்ன் வரும் இன்னைக்கு அப்படிங்கிறது போல் பிளைண்டாக வந்து அட்டாக் பண்ணிட்டுக்கிறாங்க போல தெரியுது. ஸோ இதில் பொருள் சேதங்கள் ஏற்படும். இது நம்ம முன்னாடியே சொன்னது தான். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா புர்கினா ஃபேசோ, ஆப்பிரிக்கா நாடுகளோட டீல் போட்டிருக்காங்க. ஈரானோட ஆயுதங்கள், டிஃபென்ஸ், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கோல்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல ஒரு டீல். தங்கம் இருக்கு, தவளை ஏண்டா தங்கம் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா, சிங்கம் அப்படிங்கிறது போல. அதனால தங்கம் இருக்கு, வச்சு நாட்டை திருப்பி பில்டப் பண்ணிக்க வேண்டியதான், ஆன்டிபை கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஈரானுக்கு அவசியம் கிடையாது. ஸோ ஈரான் ஆனால் தெளிவாக அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சீனாவோட சேட்டலைட் கம்பெனி எடுத்து விடுது. பரவாயில்ல, சீனாவோட கம்பெனி இதுலையாவது கரெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறது போல. ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருக்காங்க. யூஏயில் இருக்கக்கூடிய அல்ருவாய்ஸ் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. துல்லியமாக ஏஎன்டிபிவை 2 ரக தாடு ரேடாரை வந்து பண்ண தட்டியிருக்கிறாங்க. ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஏஇ பேசஸில் எந்த மாதிரியான தாக்குதல், ஈராக்கோட பேசிஸ்ல எந்த மாதிரியான தாக்குதல், இது ஈரானோட சேட்டலைட் இமேஜ், ஈரானோட சேட்டலைட்டே இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இமேஜஸ் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க துரியமாக தாக்குதல் பண்ணுறது கரெக்டாக நடக்குதா, எக்ஸாக்டாக நடக்குதா, என்ன ஏதுங்கிறத அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டான தாக்குதல் அவங்க தரப்புந்து இருக்கு. ஈரான் மேலே ஆயில் ரிஃபைனரி மேலே அட்டாக் பண்ணதுக்கு ஈரானும் ஹைஃபாவோட ஆயில் ரிஃபைனரி மேலே ரிட்டாலியேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய தாக்குதலை கண்டெயின் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா மிசைல்ஸ் இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்குள்ள. தொடர்ந்து அவங்களோட டேவிட் சிங்ஸ்லாட்டு, அயன் டோமு, கோல்டு டோமு, என்னென்னமோ டோம் வச்சுருந்தாங்க, தாடு, பேட்ரியாட்டு, அது பேர் என்ன குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்களே, நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஃபெயிலியர், எல்லாம் வருது, அது வேற பக்கம் வருது, மிசைல் போய் அங்கேயோ விழுகுது, அது எங்கேயோ போய் விழுகுது. ஸோ இது போல தான் நடக்குதே தவிர இஸ்ரேலோட கம்ப்ளீட் ஏர் சூப்பர் மெர்சியில் வந்து பண்ண இஸ்ரேலோட வான்பரப்பை ஈரான் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்ரேலோட ட்ரோன்கள் ஃப்ரீயாக ஈரான்குள்ளே பறக்க முடியுதானே? இல்லை. ஹெர்மிஸ் ட்ரோன்களை பலரும் தட்டி வீசி இருக்காங்க ஈரான் தரப்பு. ஸோ ஈரானுக்குள்ள அவங்களால கம்ப்ளீட்டாக எடுக்க முடியலை. நினைச்ச டார்கெட்ஸ், அவங்களோட மிசைல் பேஸை கண்டுபிடிக்க முடிஞ்சானா இல்லை, லான்ச் பேட்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சானா இல்லை ஈரானுக்குள்ள. ஆனால் ஈரான் எல்லாத்தையும் துல்லியமாக தட்டி எரிஞ்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி ஆயில் கேஸ் ஃபெசிலிட்டிஸை அடிச்சிருக்கோம், ஹைஃபால ஃபியூயல் டிப்போஸ் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல
இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மேஜரான போர்ட் சிட்டிஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. ட்ரோன்கள் ஏவக்கூடிய வீடியோ பதிவுகளும் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான போரா மாறி இருக்கு. யாருக்கு அதிகமாக இழப்புகள் ஏற்படுது, யார் போதும் அப்படிங்கிறது போல அடுத்த சொல்றாங்களோ அது வரைக்கும் இந்த தாக்குதல்கள் நடக்கும். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது போல ஸ்டேஜ் 1 வந்தாங்க. முடியாது அப்படின்னு தெரிஞ்சனால ஸ்டேஜ் 2 அதிகமான இழப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது போல செகண்ட் ஃபேஸ்ல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா பல நாடுகளும் டைரக்டாக எக்கனாமிக்கல் ரீதியாக பாதிப்படைவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அது போல எந்த ஸ்டேஜுக்கும் போகாம பேசி தீர்த்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.